ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜிபிபிஜேபியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பார்த்துருவோம். நம்ம வச்சிருக்க டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தோன்னா 4 hours டைம் ஃப்ரேம் வச்சுருக்கோம். மார்க்கெட் பார்த்தோன்னா அப் சைடு மல்டிபிள் டைம் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரிவர்ஸில் ஆயிருக்கு. ஓகேங்களா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸை கலர் சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கிறேன். ஆரஞ்சு கலரில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 189.240 அந்த ரேஞ்சில் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தா ஒரு நல்ல ஒரு ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. மார்க்கெட் ஆப் சைடு இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு, செல் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் உள்ளே போயிடுச்சு. இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 188.458 அந்த ரேஞ்சில் சப்போர்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க்கெட் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கண்டினியூவாக எங்கே வரையும் போகணும்னு பார்த்தோன்னா ப்ரீவியஸ் லோ, இந்த ப்ரீவியஸ் லோ வரையும் மார்க்கெட் கண்டினியூவாக மூவ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் க்ளீன் கேண்டிஸ்டிக்ஸ் வேறு இருக்குது. ஓகேங்களா, இப்போ நான் பண்ணிக்கிறேன்னா டார்கெட்டை வந்து கலர் சேஞ்ச் வந்து பண்ணிக்கிறேன். ப்ளூ கலர் லைன் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுது, இந்த மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸை பிரேக் அவுட் பண்ணால் எங்கே வரையும் போகும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து இதுக்கு நேராக இருக்க இந்த மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்குவோம். லோயர் டைம் ஃப்ரேம் நமக்கு வந்து கிளியராக அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எந்த இடத்துல ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 1 hour டைம் ஃப்ரேம் வந்து எடுத்துக்குவோம். 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா நமக்கு வந்து இன்னும் நமக்கு நிறையா டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த ப்ரீவியஸ் ஹையில் வந்து மார்க் பண்ணிக்குவோம். அதாவது 189.400 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி இந்த ஏரியாவில் இருக்க ரிஜெக்ஷன்ஸை வந்து பேஸ் பண்ணி மார்க் பண்ணிக்குவோம். 188.321 அந்த ரேஞ்சில் வந்து மார்க் பண்ணிக்குவோம். அதே மாதிரி டார்கெட் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆன அந்த ஓப்பன் ப்ரைஸில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். 187.733 அந்த ரேஞ்சில் வந்து மார்க் பண்ணிக்குவோம். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் எங்கே வரையும் போகும் அப்படின்றத லெவல்ஸை வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த இருக்க ப்ரீவியஸ் ஹையில் வந்து மார்க் பண்ணிக்குவோம். அதாவது 190.307 அந்த ரேஞ்சில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம லெவல்ஸ்லாம் வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். நம்ம வந்து கேண்டிலோட டைப் வந்து மாற்றிக்குவோம். சார்ட்டோட டைப் வந்து மாற்றிக்குவோம். நான் வந்து லைன் சார்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். லைன் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிஜெக்ஷன் வந்து நல்லா பார்க்க முடியும். மார்க்கெட் இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஃபாலோ ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. அதே மாதிரி டார்கெட்டுக்கான ரிஜெக்ஷன்ஸும் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம். அப்சைட் டார்கெட்டும் நல்ல ஒரு ரிவர்சல் பாயிண்ட்லாம் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, நீங்கள் மார்க் பண்ண ஏரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, அதாவது எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது, இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணால் எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒன்றும் இல்லை, தாராளமாக போய்ட்டு ஃபஸ்ட்டு கேண்டில் சார்ட்டை வச்சு மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா லைன் சார்ட்டில் போய்ட்டு மார்க் பண்ணி கிளியராக அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெவல்ஸ்லாம் கரெக்டாக வந்து மார்க் பண்ணிட்டோம். திரும்ப நான் கேண்டில்ஸ்க்கு வச்சுக்கிறேன். கேண்டில்ஸ் வச்சுட்டு இந்த கன்சால்டேஷன் ரேஞ்ச் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த கன்சால்டேஷன் ரேஞ்ச் வந்து பார்த்தோன்னா 100 பிப்ஸ் வந்து ரேஞ்ச் இருக்குது. இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து எந்த ஒரு ட்ரேட்ஸும் வந்து எக்ஸிக்யூட் பண்ண வேணாம். எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாட்டிப்போம். நெக்ஸ்ட் இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா எவ்வளோ பிப்ஸ் மார்க்கெட் ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 59 பிப்ஸ் வந்து ஈஸியாகவே நமக்கு வந்து கொடுக்கும். அதுவும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தோன்னா க்ளீன் கேண்டிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ கண்டினியூவாக வால்யூம் வந்துச்சு, வால்யூம் இருக்க டயத்தில் பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா இந்த க்ளீன் கேண்டிஸ்டிக்ஸ் ஈக்குவலாக க்ளீன் கேண்டில்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகி நம்ம டார்கெட்டை வந்து ஈஸியாகவே அச்சீவ் ஆகும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளோ பிப்ஸ் ப்ராஃபிட் கொடுக்குன்னு பார்த்தோன்னா 88 பிப்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்து ஈஸியாகவே கொடுக்கும். வால்யூம் இருக்க டைமில் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா க்ளீன் கேண்டிஸ்டிக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கனால ஸோ அதுக்கு ஈக்குவலாகவே போயிட்டு நமக்கு வந்து டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எந்த ஒரு சப்போர்ட்டோ இல்லை பிரேக் அவுட்டோ வந்து சப்போர்ட்டோ இல்லை ரெசிஸ்டன்ஸோ வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரிஸ் எடுப்போம். அதுக்கேட்டில் எந்த ஒரு ட்ரேட்ஸ் எடுத்தாங்கனாலும் கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. எந்த ஒரு ட்ரேட்ஸும் எடுக்க வேணாம். ஜஸ்ட் வால்யூம் வரட்டும், வால்யூம் இருக்க டயத்தில் இந்த செட்டப்ஸ் வந்து கொடுத்தா ஓகே, தாராளமாக எடுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.